வெல்கம் டு கற்பகம் 3D பிரிண்டிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நாசில் கிளாக்கிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாசில் கிளாக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கப்போ ஃபிலமெண்ட் வந்து நாசிலில் வந்து அடைச்சிக்கும். இதுதான் நாசில் கிளாக்கிங். அது ஏன் அப்படி அடைச்சிக்குதுன்னா, டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாதது வந்து ஒரு மேஜர் ரீசன். அது ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரூடர் அசம்பிளி. அது வந்து நம்ம சமயத்தில் லூஸாக பண்ணிடுவோம். அதுக்கு வந்து டைட்டாக பண்ணணும். அது வந்து ஒரு ரீசன். ரொம்ப டைட்டாக பண்ணோம்னா நெளிஞ்சிரும். இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நாசில் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீடில் கொடுத்துருப்பாங்க. அந்த நீடில் வச்சு நம்ம அந்த நாசிலை வந்து அப்பப்போ ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். டெம்பரேச்சர் ப்ராப்பராக செட் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சரிப்பா, நாசில் கிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம டெம்பரேச்சரை வந்து மேக்ஸிமம் வச்சுட்டு அந்த நீடில் வச்சு நாசிலை க்ளீன் பண்ணணும். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, நாசிலை கலட்டிட்டு நம்ம வந்து ஃபயர் வச்சு நம்ம அதை க்ளீன் பண்ணணும். இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். இது எல்லாத்தையும் விட பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா, நாசிலை சேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ நான் நீடில் வச்சு நான் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வீடியோவில் நாசில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் டிகிரி டெம்பரேச்சரை வந்து நாசிலில் செட் பண்ணிடணும். 300 டிகிரி என்னோடதில் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 300 டிகிரி நான் செட் பண்ணிட்டேன். இதுதான் நாசில் க்ளீன் பண்ணுற இந்த நீடில். இந்த நீடில் நாசில் கீழே ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக தான் ஃபிலமெண்ட் வெளில வரும். அதில் இந்த நீடில் விட்டு நம்ம உள்ளே விட்டு எடுக்கணும். இல்லை சின்னதாக தெரியுதுல, அதான் நாசில். நான் கொஞ்சம் இந்த கேமராவில் என்னால் ப்ராப்பராக நான் கவர் பண்ணாமல் விட்டேன். நான் அதில் இப்போ நீடில் விட்டேன் பாருங்கள், தெரியுது உங்களுக்கு. அந்த இதில் வந்து நம்ம நாசிலை விட்டு நம்ம எடுக்கணும். எடுத்தோம்னா வந்துடும் அது. ஸோ இதை வந்து எப்படின்னா, நாசிலை வந்து கலட்டி எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நம்ம இது குட்டி ஸ்பேனர் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்பேனர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேனர் வச்சு நாசிலை கழட்டிக்கணும். முதல்ல கழட்டிட்டு கையால் தொட்டுறாதீங்க, பழுத்து போயிடும் கை. ஏன்னா இது வந்து 200 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஹீட்டில் இருக்கும். அவ்வளோதான், தொட்டிங்கன்னா காலி. அப்போ என்ன பண்ணணும்னா, நான் வந்து அது ஒரு பிளேயர் வச்சு தான் எடுப்பேன். நான் அதை எடுத்து அது மேலே ஃபயர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபயர் பண்ண கூட திருப்பி அதே மாதிரி பொருளில் வச்சு நம்ம அதை அந்த நீடில் வச்சு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுவோம். இது மாதிரியான 3D பிரிண்டிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கற்பகம் 3D பிரிண்டிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள்.